மிஸ்ஸே ஆகாது நம்புறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். லாசருவை உயிரோடு எழுப்பும்படியா வீட்டுக்கு புறப்பட்டு வந்து கொண்டிருந்த போது மார்த்தாள் எதிரே வந்து சந்தித்த போது ஆண்டவர் சொல்றார், விசுவாசித்த தேவ மகிமை காண்பாய். ஆமென். அவனை உயிரோடு எழும்புவான் சொல்லி இப்ப கல்லறைக்கு பக்கத்துல வந்து கல்லை எடுத்து போடுங்கள் என்று ஆமென். யோவான் 11வது அதிகாரம் 39வது வசனத்துல அந்த வார்த்தை சொல்லும் போது ஆமென், மார்த்தாள் அவரை நோக்கி சொல்லு, ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றான். உடனே ஆண்டவர் எதை சொல்லுகிறார் பாருங்கள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? ஏற்கனவே சொன்ன ஒரு வார்த்தை, என் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை நீ மறந்துட்டியா? உனக்கு சொன்னது நான் சொல்றதே செய்யறதற்காக. என்கிட்ட ஆண்டவர் வெறும் வாக்கு பேச மாட்டார், செய்யும்படியான வாக்கை தான் பேசி இருக்கிறார் நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் சூழ்நிலை எதுவாக இருக்கட்டும், 4 நாட்களாக நாரி போன சூழ்நிலையா இருந்தாலும் உரைத்தது கர்த்தருடைய வார்த்தையானால் அது நடக்கும் என்று நிச்சயம் உள்ளவர்கள் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதைதான் யோபு சொல்லுகிறார் 33:14. தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம சிச்சுவேஷன் மாற மாற நம்ம அடுத்து புதிய வார்த்தை தான் கேட்கிறோம். ஆமென். பேசின வார்த்தையை திரும்ப என்கிட்ட பேசுங்கன்னு கேட்கிறோமான்னு கேட்டா பல நேரத்துல அப்படி கேட்க மாட்டோம். ஆண்டவர் இந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த வார்த்தையை பேசுங்க அப்படிதான் நம்ம கேட்போம். ஆனா ஆண்டவர் வந்து வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி மார்த்தாள்கிட்ட இதை சொல்றாங்க, அதை தான் கல்லை எடுத்து போட்டு சொல்லும் போதும் ஐயோ இப்ப நானுமே இப்ப இதுக்கு ஏத்த மாதிரி வேற ஒரு வார்த்தை அப்படி எல்லாம் பேசுறேன். நான் சொன்னதை மறந்துட்டியா? நான் சொன்னதை மறந்துட்டியா? ஒரு வார்த்தை வாயிலிருந்து எனக்குன்னு ஒரு வார்த்தை வந்திருக்கா, அவர் சொல்லி இருக்கிறாரா? சொல்ல இது நடக்கும், இது நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க நடக்கும் சொல்றவங்க மாத்திரம் சத்தமா ஆமென் சொல்லலாமா? ஆமென். அப்படி வார்த்தையா ஒரு வார்த்தை உங்களுக்கு தேடி வருது, நான் புரிஞ்சுக்கோங்க. இது நடக்குமாங்கிற சந்தேகம் இல்ல, நடக்கும்.